வணக்கம் தமிழக மக்களே! இது உங்கள் அரசு 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியால இப்போ பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சோஃபா அமைச்சர். அதாவது டிஎம்கே ஸ்பீச் கான்ட்ரோவர்சில மேடையில பேசின ஒரே ஒரு பேச்சு, இப்போ அரசியல் வட்டாரத்துல மாபெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. அப்படி என்னதான் பேசுனாங்க? ஏன் இது இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுது? இதோட பின்னணி தான் என்ன? அப்படின்றத பத்தி பார்ப்போமா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுசா அந்த வீடியோவ நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதோட முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, இது போன்ற பல வீடியோக்கள் உங்களை வந்தடைய நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்ம சேனலை இப்பவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பொதுவாவே தமிழ்நாட்டு அரசியல்ல மேடை பேச்சுகளுக்கு எப்போதுமே ஒரு தனி மவுசு உண்டுங்க. அதுவும் தேர்தல் நெருங்குற நேரத்திலயோ, இல்ல முக்கிய கட்சி கூட்டங்கள்லயோ, தலைவர்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படும். அந்த வரிசையில தான் சமீபத்துல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அமைச்சர் பேசின சில கருத்துக்கள் இப்போ எதிர்க்கட்சிகளாலயும், நெட்டிசன்களாலயும் பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டு வருது. அப்படி அந்த மேடையில என்னதாங்க நடந்துச்சு அப்படின்றத பத்தி இப்ப தெளிவா பார்ப்போமா? அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்ட அந்த சோஃபா கமெண்ட் தான் இப்ப பெரிய பேசும் பொருள். பொதுவா அமைச்சர்கள் மக்கள் மத்தியில பேசும்போது, அவங்களோட சாதனைகள சொல்லுவாங்க. இல்லைனா எதிர்க்கட்சிகள விமர்சிப்பாங்க. ஆனா இந்த மேடையில ஒரு விசித்திரமான சூழ்நிலை. அதாவது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வசதி அல்லது சோஃபா பத்தி பேசின விஷயம் தான், இந்த சோஃபா அமைச்சர் அப்படிங்கிற பட்டப்பெயருக்கே காரணமா அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோ கிளிப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த வீடியோ நீங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட அந்த டோன் மற்றும் பாடி லாங்குவேஜ் தான் மக்களோட கவனத்த டக்குன்னு ஈர்த்திருக்கு. ஒரு பக்கம் சாதாரணமா எதார்த்தமா பேசப்பட்ட விஷயம்னு சொன்னாலும், சோசியல் மீடியா இத சும்மாவாங்க விடும். ஆ அந்த மீம்ஸ் அப்புறம் எதிர்க்கட்சியோட ரியாக்ஷன் என்னன்றத பார்ப்போமா? இந்த ஸ்பீச் வெளிய வந்த சில மணி நேரத்திலேயே மீம் கிரியேட்டர்ஸ்கள் தங்களோட வேலைய பயங்கரமா ஆரம்பிச்சுட்டாங்க. ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லா இடத்துலயும் சோஃபா அமைச்சர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதிர்க்கட்சிகளும் இத ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா கையில எடுத்திருக்காங்க. மக்களோட குறைகளை கேட்க வேண்டிய அமைச்சர்கள் இப்படி மேடையில ஆடம்பரமா அல்லது அலட்சியமாவோ பேசுறது முறையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை அவங்க அமுத்தமா முன்வைக்கிறாங்க. மறுபக்கம் என்னன்றத பார்ப்போமா? ஆனா இன்னொரு பக்கம் இந்த பேச்சுக்கு ஆதரவாகவும் விளக்கமளிக்கும் விதமாகவும் சில கருத்துக்கள் வந்திருக்கு. டிஎம்கே தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் பேசின முழு பேச்சையும் கேட்காம ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி தப்பான புரிதலை உருவாக்குறாங்க. அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் இதை வேணும்னே பெருசுபடுத்துறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எது எப்படியோ மேடையில பேசின ஒரு சின்ன விஷயம் இப்ப எவ்வளவு பெரிய விவாதமா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஸோ மக்களே, ஒரு அமைச்சரோட பேச்சு அப்படிங்கிறது எப்போதுமே மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த சோஃபா அமைச்சர் விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சும்மா யதார்த்தமா பேசி கடந்து போக வேண்டிய ஒரு விஷயமா? இல்ல அரசியல் மேடைகள்ல தலைவர்கள் இன்னும் பொறுப்போட நான் பேசணுமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை மக்களே, இது போன்ற அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இப்போ எடுத்தாலே இந்த சோஃபா அமைச்சர் அப்படிங்கிற இதுதான் வருது. ஸோ இது போன்ற வீடியோக்களை வந்து தயவு செஞ்சு வந்து பரப்பாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இதை பரப்பி வந்து ஒரு அமௌண்ட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது. அதாவது சோசியல் இன்ஃப்ளூயன்சருக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பரப்புறத இதோட நிப்பாட்டுங்க. இது வந்து நான் இது சொல்கிறதுனால இது நான் டிவிகேவாக இருக்கனால இப்படி சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தரை வந்து இந்த மாதிரி சோஃபா அமைச்சர்னு சொல்லி இழிவுபடுத்துறத நம்ம இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மகளே, இதோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த ஒரு வீடியோவோட நம்ம உங்களை வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.